தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய பிதாவின் நாமத்தில், சத்திய இயேசுவின் நாமத்திலே, சத்திய ஆவியானவரின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். சத்தியம் பல்கலைக்கழகத்திற்காக சத்திய மார்க்க ஊழியத்திலே சத்திய வேதாகம அதிசயங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து வருவதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய சபை மக்களும் கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து சத்தியத்தின் இரகசியங்களை, மறைபொருள்களை, பொக்கிஷங்களை அனுபவமாக்கும்படி உதவி செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே ட்ரை ஃப்ரூட்ஸ், திருத்துவ கனிகள் என்ற அதிசயத்தை வேதாகமத்திலே பார்க்க போகின்றோம். சத்திய மார்க்க வேதத்திலே 21 விதமான கனிகளை குறித்த 21 விதமான சப்ஜெக்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் 3 இரகசியங்களை மினிமமாக குறைவாக எடுத்துக்கொண்டாலே 63 இரகசியங்கள் சத்திய மார்க்க வேதத்திலே ஒளிந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நாம் 3 கனிகளை குறித்து வேதத்திலே ஆராயப் போகின்றோம். பக்தன் செபித்தது போல உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை, என் மனக்கண்களை திறந்தருளும். ஆமென். கனியை குறித்த இரகசியங்கள் வேதாகமத்திலே 3 பிரிவுகளின் கீழே வருகின்றது. 1, பரலோகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே மேலான பரலோக பரதேசிலே கனிகள். 2வது பிரிவு பழைய ஏற்பாட்டிலே கனிகள். 3வது பிரிவு புதிய ஏற்பாட்டிலே கனிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் பக்தியில் இருக்கிற ஜீவ விருட்ச கனியை கொடுப்பேன். பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஏதேன் தோட்டம் இருக்கின்றது. அந்த ஏதேன் தோட்டத்திலே மத்தியிலே தான் தேவனுடைய வாசஸ்தலம் அமைந்திருக்கிறது. அந்த பரலோக ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்ச கனிகளை தருகிற அந்த தெய்வீக மரமானது அங்கே
நிரந்தரமாக இருந்து வருகின்றது. நல்ல கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டிற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பின்பு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்குகின்றார். ஆதியாகமம் 2:9. அந்த தோட்டத்தின் நடுவிலே 3 விதமான கனிகளை தருகிற மரங்களை, விருட்சங்களை தேவன் உண்டாக்கியிருந்தார். ஒன்று, ஜீவ விருட்ச கனியை கொடுக்கின்ற மரம். இரண்டாவது, நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை கொடுக்கின்றதான மரம். அதை சுற்றிலும் இந்த 2 மரங்களும் சென்டராக நடுவிலே இருந்திருக்கின்றன. இந்த 2 மரங்களை சுற்றிலும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான பலவிதமான ஜீவ விருட்சத்திற்கு அருகாமையிலே பலவிதமான மரங்கள் இருந்திருக்கின்றன. அப்போது தேவன் ஆதாமை, அப்போது ஏவாள் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஆதாம் தோட்டத்திற்கு வெளியே சிருஷ்டிக்கப்பட்டவன், ஏவாள் தோட்டத்திற்கு உள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவள். தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஏதேன் தோட்டம் உண்டாக்கப்பட்டது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் விதைக்கவும் காக்கவும் வைத்ததாக ஆதாமுக்கு வேலையை கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதாகமத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் தொழில் விவசாயம், அக்ரிகல்ச்சர் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே. புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய் என்று தேவன் சொல்லியிருந்தார். இதிலே 3 விதமான சட்டங்கள், ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஒன்று, நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம். 2, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே. 2, புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய். நல்ல கவனிக்க வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தவிர மற்ற எல்லா கனிகளையும் மனிதன் புசிக்கலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? ஜீவ விருட்ச கனியை மனிதன் புசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் ஜீவ விருட்ச கனியை புசிப்பதை விட்டுவிட்டு எதிரடையாக இருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மனிதன் புசிப்பதை ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அறிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய திட்டம் என்ன? மனிதன் ஜீவ விருட்ச கனியை புசித்து அவனுக்குள்ளாக ஜீவ ஊற்று உண்டாகப்பட்டு அவனுக்குள்ளாக ஆவிக்குரிய தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதே
தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டம் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே நிறைவேறாமல் போய்விட்டது. ஆனாலும் அந்த திட்டத்தை தேவன் மாற்றவில்லை. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, வேதாகமத்தின் கடைசி புத்தகத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் மறுபடியுமாக அதிகாரத்தை தேவன் கொடுப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே 2வது அதிகாரத்திலே வருகிற ஜீவ விருட்சத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே வருகிற ஜீவ விருட்சத்துக்கும் இடையிலே சம்பவித்தவைகள் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறி ஏவாளும் ஆதாமும் விலக்கப்பட்ட கனியை புசித்தபடியினாலே அவர்களுக்குள்ளாய் பாவமும் மீறுதலும் அக்கிரமமும் வந்ததாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதன் நிமித்தம் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. இரண்டாவதாக தேவனுடைய சாபம் அவர்கள் மேலாக வந்தது. மூன்றாவதாக வேதனை, வருத்தம், இப்படிப்பட்டதான வியாதியின் அறிகுறிகள் தோன்றின. எல்லாவற்றுக்கு மேலாக ஏதேன் தோட்டத்தை விற்று மனிதன் துரத்தப்பட்டான். தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூலமாய் உண்டாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜாதியை குறித்து ஏசாயா 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் கசப்பான பலங்களை தந்தார்கள் என்றிருக்கிறார். நல்ல கனிகளை உண்டாக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே கசப்பான, புளிப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தார். காரணம், அவர்களுக்குள்ளாய் பாவ சுபாவம், பாவ ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தபடியினாலே பாவ கனிகளை கொடுத்து வந்தார். இது பழைய ஏற்பாட்டினுடைய கசப்பான சரித்திரம். அடுத்தபடியாக நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே இயேசு வருகின்றார். பெத்லகேமுக்கு வெளியிலே இயேசு பிறக்கின்றார். நாசரேத்தூரிலே இயேசு கிறிஸ்து வளருகின்றார். எருசலேமை மையமாக வைத்து யூதேயாவிலும், கலிலேயாவிலும், சமாரியாவிலும் 3 பிராந்தியங்களிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்றார். கடைசியிலே கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகின்றார். கனிகளை குறித்த ஏராளமான வசனங்களை இயேசு கிறிஸ்து 3 வருட ஊழியங்களிலே பேசியிருக்கின்றார். குறிப்பாக யோவான் 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனியானது நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும்.
தேவன் சீஷர்களை நியமித்ததனுடைய ஏற்படுத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ரகசியம் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. சீசத்துவ வாழ்க்கை என்றாலே கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. கனி கொடுக்கின்றோமா? அல்ல, யோசித்து பார். ஏன் கனி கொடுக்க முடிவதில்லை நம்மால்? இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே வரங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. ஆனால் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை நாம் கட்டாயப்படுத்துகின்றோமா? வலியுறுத்துகிறோமா? ஏன்? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் விசுவாசிகள் கூட நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் சீஷர்கள் இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய 3 வருட ஊழியத்தின் நோக்கம் சீஷர்களை ஏற்படுத்துவது, சீஷர்களை ஊழியங்களிலே அனுப்பி கொடுப்பது, சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்றுவது. இதை இன்றைக்கு நாம் செய்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிலே அநேகர் கனி கொடுக்க முடிவதில்லை. அடிப்படையான காரணம் நமக்குள்ளாக பாவத்தின் சாரம், பாவத்தின் சுபாவம் ஓடிக்கொண்டிருக்கிறது இரத்தத்தில். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே 17, 18, 19வது வசனங்களிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார். காற்றொலிவ மரங்களாக நாம் இருக்கின்றோம். கனி கொடுக்க முடியாத மரங்களாக இருக்கிறோம். இதற்கு மாற்று மருந்து என்ன? தோட்டங்களிலே மாமரங்கள் இருக்கும் பொழுது அந்த மாமரங்கள் நல்ல ஒரு கனிகளை கொடுக்காமல் இருக்கும்போது, அல்லது கசப்பான பழங்களை கொடுக்கும்போது என்ன செய்கிறோம்? நல்ல கனிகளை தருகிற, இனிப்பான கனிகளை தருகிற ஒரு மரத்தினுடைய கிளையை கொண்டு வந்து அதை கசப்பான பழங்களை தருகிற மரத்தின் கிளையை வெட்டி அந்த இடத்திலே இந்த புதிய கிளையை ஒட்ட வைத்து கட்டி வைக்கின்றோம். அப்போது இனிப்பான பணிகளை தருகிற அந்த கிளையிலிருந்து சாரமும் சக்தியும் பழைய மரத்திற்குள்ளாக கடந்து வருகிறது. அப்போது இந்த பழைய மரமானது நல்ல இனிப்பான கனிகளை தருகிற மரமாக மாற்றப்படுகிறது. இது ஒட்டு மாமர முறை என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும். இது வேதத்திலிருந்து வந்திருக்கிறது. எப்படி? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று மத்தேயு 7வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நல்ல மரம் என்று ஒன்று உண்டா? அப்படிப்பட்ட ஒரு மரமே இல்லை. இங்கே நல்ல மரம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்படி கெட்ட மரம் என்று உண்டா? இல்லை. அது மனிதர்களை குறிப்பிடுகிறது. இப்ப நல்ல மரமாகிய இயேசு கல்வாரியிலே வெட்டப்படுகின்றார். கவனிக்க வேண்டும். இது யோபு புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை குறித்தாயிலும் நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப துளிர்க்கும்,
தலைக்கும் அதனுடைய அடிக்கட்டை வேர் மண்ணிதிலே பழையதாக இருந்தாலும் அது மறுபடியும் கிளையாக துளிர்க்கும் என்று இருக்கிறது. ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ற மரத்தை குறிக்கிறது. ஆகவேதான் ஏசாயா 11வது அதிகாரத்திலே ஈசாயின் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்றிருக்கிறார். சகரியாவின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை கிளை என்கின்றவர் வருவார் என்றிருக்கிறார். இந்த நல்ல மரத்தினுடைய கிளைதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிளையோடு கூட, அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படும் பொழுது, சேர்க்கப்படும் பொழுது, கிறிஸ்தவத்திலே சேருவதல்ல, கிறிஸ்துவோடு கூட சேரும் பொழுது அவருடைய இரத்தமானது, சாரமானது நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நம்முடைய பாவத்தின் சுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஜென்ம சுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தெய்வத்திற்காக நல்ல கனிகளை கொடுக்கின்ற மரமாக நாம் மாற்றப்படுகின்றோம். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டிலே 3 விதமான இரகசியங்கள் அதிசயங்களாக மறைந்திருக்கின்றன. ஒன்று, ஆத்துமாவிலே நாம் கனி கொடுக்க வேண்டும். 2, ஆவியிலே கனி கொடுக்க வேண்டும். 3, சரீரத்திலே கனி கொடுக்க வேண்டும். ஆத்துமாவின் கனியை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ, 2000 வருடமாக இந்த ஆவியின் கனி என்று வந்தவுடனே இதை ஆவிக்குரிய கனியாகத்தான் எல்லாரும் போதிக்கின்றார்கள். அப்படி அல்ல. ஆவியின் கனி என்பது, இந்த ஆவி என்பது யோவான் 6:63 படி தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே நல்ல கவனிக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாக வேண்டிய 9 விதமான கனிகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. உங்களுக்கு தெரியும் தானே, அந்த 9 கனிகளையும் ஆராய்ந்து பார்த்தால் அந்த அதிசயம் விளங்கும். ஆத்துமாவிலே நாம் கொடுக்க வேண்டிய அருமையான கனிகள். இரண்டாவதாக, ஆவியிலே நாம் கனி கொடுக்க வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் நாம் ஏறெடுக்க வேண்டும், செலுத்த வேண்டும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் உதடுகளின் கனியாகிய நம்முடைய ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துகிறோமா? ஆத்துமாவின் கனி 9 குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி 1 இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 9ம் 1ம் 10 கனிகள். இன்னும் 2 கனிகள் சரீரத்தின் கனிகளாக பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் கனிகள். நல்ல கவனிக்க வேண்டும். கனிகள் என்பது மினிமம் 2 குறிக்கிறது. இந்த நீதியின் கனிகள் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. மொத்தம் 9
+1 +2 12 விதமான கனிகளை நாம் கொடுக்கும்படியாக 3 விதமான திருத்துவ கனிகளை கொடுக்கும்படியாக தேவனுடைய சித்தம் திட்டம் அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய 2000 வருடமாக எல்லாருமே 9 கனிகளை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உலகத்திலே முதல் முறையாக 12 விதமான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஈமத் பல்கலைக்கழகம், சத்தியம் பல்கலைக்கழகம் போதித்து வருகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த 12 விதமான கனிகளும் தேவனுடைய வார்த்தையோடு கூட வேதத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், நீதியின் கனிகளாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையாகிய சாரம், தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவின் இரத்தம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நிரப்பப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆத்தும கனிகளை, ஆவியின் கனியை, சரீரத்தின் கனிகளை நம்மால் கொடுக்க முடியும் என்பதுதான் வேதத்திலே மறைந்திருக்கிற அதிசயம். கனி கொடுக்கின்றோமா? யோவான் 15:1-4 எழுதியிருக்கிறதின்படி கனி கொடுப்பதற்காக சுத்திகரிக்கப்படுகின்றோமா? அல்ல, யோசித்து பார். கனிகளை கொடுப்பது தேவ சித்தம். கனிகளை கொடுப்பதினால் தேவன் மகிமைப்படுகிறார். இந்த அனுபவங்கள் நம்மிடத்திலே உருவாகும்படியான www.truth120 என்ற விசேஷித்த வேத பயிற்சியை கொடுத்து வருகிறோம். சத்தியத்தை அறிவது நல்லது, சத்தியத்தின் ரகசியங்களையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆனால் அந்த சத்தியங்களை அறிவது மாத்திரமல்ல, அந்த சத்தியங்களை அனுபவத்திலே கொண்டு வருவது மிக மிக முக்கியமான தேவை. அது மாத்திரமல்ல, சத்தியம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக விதவிதமான ஆராய்ச்சி படைப்புகளை நடத்தி வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே ஜூம் மூலமாக, ஆன்லைன் வீடியோ கோர்சஸாக ஆடியோ கோர்சஸையும் நடத்தி வருகின்றோம். உங்களுக்கு விருப்பமானவர்கள் உடனடியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ரகசியங்கள், மறைபொருள்கள், பொக்கிஷங்களை சத்திய மார்க்க வேதத்திலே வெளியிட்டிருக்கிறோம். 2 பதிப்புகளாக, எடிசனாக வந்திருக்கிறது. ஒன்று டைமண்ட் எடிசன், நல்ல புல்பிட் சைஸில், பெரிய சைஸில், ஸ்தோத்திரம், 3 வால்யூமாக, பெரிய எழுத்தில் படிக்கத்தக்கதாக, பெரியவர்களுக்கென்று டைமண்ட் எடிசன் வந்திருக்கிறது. அடுத்தபடியாக எளிதாக சபைக்கு எடுத்துச் செல்லுகிற விதத்திலே ஹேண்டில் பண்ணுகிற மாதிரி அதே பைபிளானது அதனுடைய பாதி சைஸுக்கு அழகாக, கியூட்டாக, கோல்டன் எடிசனாக வந்திருக்கிறது. இந்த முத்தான பதிப்புகள் உங்களுடைய வீடுகளிலே இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற இந்த ரகசியங்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 21 வருடமாக தேவனால் வெளிப்பாடுகளை பெற்று 7 வருடங்களாக இவைகள் தொகுக்கப்பட்டு 3 வருடங்களாக இவைகள் டிசைன் பண்ணப்பட்டு தரங்கம்பாடியிலே தமிழ் முதல் பைபிள் புதிய ஏற்பாடு எங்கு வெளியிடப்பட்டதோ
1714 சீகன்பால்க ஐயா அவர்களுடைய இந்த சபையில் வெளியிடப்பட்டதோ அதே இடத்துல இந்த பைபிளும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. நூற்றுக்கணக்கான பாஸ்டர்ஸ், தேவ மனிதர்கள், பிஷப்புகள், கல்விமான்கள், இவர்களுக்கு மத்தியிலே இந்த வேதாகமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. உங்களிடத்திலே காப்பி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை மகிமைப்படும்படியாக இந்த சத்திய மார்க்க வேதம் உங்கள் வீடுகளிலே இருக்க வேண்டும், உங்களுடைய சபைகளிலே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோமா. சத்திய தேவன் தாமே, சத்திய இயேசு தாமே, சத்திய ஆவியானவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பாராக. ஆமென்.